சென்னை மாநகராட்சியை தொடர்ந்து சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமமும் நிதி நெருக்கடியால் திணறி வருகிறது. கடன் மற்றும் நிதி பற்றாக்குறையால் வட சென்னை வளர்ச்சி திட்டம் உட்பட பல்வேறு முக்கிய திட்டங்கள் முடங்கும் அபாயமும் எழுந்துள்ளது. சென்னை மாநகரை அழகாக காட்டும் முனைப்பில் ஈடுபட்டு வந்த சிஎம்டிஏ நிதி நெருக்கடியை எப்படி சமாளிக்கப் போகிறது, கடனை தீர்க்க என்ன செய்ய போகிறது, தற்போது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என்பதை குறித்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன். அவரிடம் பேசலாம். பாஸ்கர பாண்டியன் வணக்கம். தற்போது சென்னை மாநகராட்சியை தொடர்ந்து சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமும் நிதி நெருக்கடியால் தவித்து வருவதா சொல்லப்படுது. இப்படி நிதி நெருக்கடி ஏற்படுவதற்கு முக்கிய முதற்காரணமா என்ன சொல்லப்படுகிறது? இதனை சரி செய்வதற்கு தமிழக அரசு அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்கலாம் எதிர்பார்க்கப்படலாம்? பிரியங்கா, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமானது சென்னையினுடைய நகர்ப்புற திட்டமிடல் மற்றும் வளர்ச்சி குறித்த பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக 1972ஆம் ஆண்டு தற்காலிக அமைப்பாக தொடங்கப்பட்டு 1974ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற மற்றும் ஊரக அமைப்பு சட்டத்தின் கீழ் ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பாக தொடங்கப்பட்டது. சென்னையினுடைய எழில்மிகு கட்டிடங்களும் ஓங்கி உயர்ந்த கட்டிடங்களும் என சென்னையை மிக அழகாக காட்டியதில் மிக முக்கிய பங்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கு உண்டு. அப்படிப்பட்ட பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வந்த சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமானது இன்று கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி உழல்வதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தை பொறுத்தவரை கடந்த 2025-26ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையின் போது வீட்டு வசதி துறையினுடைய கொள்கை விளக்க குறிப்புகளானது வெளியிடப்பட்டது. அந்த மானிய கோரிக்கையின் போது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கென தனி அந்த கொள்கை விளக்க குறிப்பு கூட வெளியிடப்பட்டது. அதில் அந்த என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது, அதற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என விரிவாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய வருவாய், மூலதன வருவாய் மற்றும் அதனுடைய கடன் எவ்வளவு என்பது ஒரே ஒரு சின்ன தகவலாக மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்தி வரக்கூடிய சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய நிகர வருவாயானது வெறும் 400 கோடி ரூபாய் மட்டும்தான் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மூலதன வருவாயானது வெறும் 7 கோடி ரூபாய் மட்டும்தான் இருக்கிறது. இந்த 407 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய வருவாய் இருக்கக்கூடிய சூழலில் 4413.50 கோடி ரூபாய் கடனில் இருப்பதாக கொள்கை விளக்க குறிப்பிலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமானது இவ்வளவு கடன் நெருக்கடியில் தள்ளப்படுவதற்கு என்ன காரணம் என்பது குறித்தான தகவலும் கூட வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சென்னைக்காக பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மேற்கொள்ள கொண்டு வருகிறது. அதில் ஒரு பகுதியாகத்தான் வட சென்னை வளர்ச்சி திட்டமானது மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய கனவு திட்டமாகவே இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டமானது கூறப்பட்டு வந்தது. முதற்கட்டமாக 1000 கோடிக்கு இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டமானது அறிவிக்கப்பட்டு, இரண்டாவது கட்டமாக 2400 கோடி ரூபாய்க்கும், மூன்றாவது கட்டமாக 6800 கோடி ரூபாய்க்கும் இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டமானது அறிவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 252 பணிகள் இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்டு, அதில் சிஎம்டிஏ சார்பில் மட்டுமே கிட்டத்தட்ட 51 திட்டங்களானது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த பணிகளானது தொடங்கி நடைபெற்று வந்தது. பல்வேறு பணிகள் நிறைவுற்றிருக்கக்கூடிய சூழலில் பெரும்பாலான கிட்டத்தட்ட 60% மேற்பட்ட பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திட்டங்களுக்காக, அதாவது வடசென்னை வளர்ச்சி திட்டங்களுக்காக மட்டுமே சிஎம்டிஏவினுடைய நிகர, அதாவது வருவாயிலிருந்து வைக்கப்பட்டிருந்த அந்த வைப்பு நிதியான 3900 கோடி ரூபாயானது செலவிடப்பட்டிருக்கிறது என்ற அதிர்ச்சி தகவலும் கூட வெளியாகி இருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் இந்த பல்வேறு திட்டங்களுக்காக விடப்பட்ட டெண்டர் பணிகளும் கூட தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த பணிகளை அடுத்தடுத்து நடத்துவதற்கான நிதி ஆதாரங்களானது இல்லாததன் காரணமாக இந்த திட்டங்களானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.